என்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் நின்னூதிரம் மதீனா திறந்த நின் ஜீவப்புது வழியா நின்னூதிரம் மதீனா திறந்த நின் ஜீவப்புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவோமே சந்ததம் நின்னடியார்க்கு
ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு இன்றை தினம் மதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினார் கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே Thank you, Lord. ஒரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் கிருபையாக நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு அவருடைய பிரசன்னத்திலே தேவன் காணப்படினபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Even this morning, however, I thank God for bringing us into His presence with good health, strength, peace and joy. கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May God make this a blessed day to us. கர்த்தர் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கொடுக்கும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Let us look unto the Lord and pray that God may grant His grace for the day. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருந்ததாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Our Holy Father, in this morning, however, we humble ourselves and come to your presence, Lord. இத்தனை நாட்கள் உம்முடைய மாறாத கிருபை இரக்கத்தை தயவை தேவன் எங்கள் மேல் காண்பித்து ஆண்டவரே இந்த வேத வாசிப்பிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி. Lord, thank you for giving us good days all these days, for leading us and in your grace and graciously rendering your grace and your favor upon us that we may understand, read your word, Lord. ஆண்டவரே இந்த நாள் எங்கள் கூடி வரவு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that today's program be also be a blessing to us, Lord. உலகம் எங்கும் இருந்து வேதத்தை வாசிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். May God bless each and everyone who have joined with us from all over the world, Lord. ஆண்டவரே இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ள நாளாய் மாற்றித்தார். Lord, make this day a beautiful and blessed day in our life. ஆவியானவர் எங்களோடு நேரடியாய் பேசும். May the Spirit of God minister with us directly, Lord, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். and continue to magnify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord and may God bless you all. இந்த 38ஆம் நாளுக்கு கர்த்தர் நம்மை சுகத்தோடு ஜீவனோடு கர்த்தர் கொண்டு வந்து நம்முடைய வேத புஸ்தகத்தினுடைய ஏறத்தாழ முடிக்கிற தருவாயில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God and praise God for bringing us to the 38th day of this 40 days Bible reading challenge with good health, strength and life, and who has made us to almost come to the end of the Bible. உண்மையாகவே நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். And truly God has given us grace to make the best use of the days. ஒவ்வொரு சாட்சியும் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. When I hear each and every testimony, I'm really happy about that. கடந்த வாரம் ஒருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். Last week a person was saying this. பாஸ்டர், கடந்த முறை லாக்டவுன் வரும்போது எங்கள் வீட்டில் ஒரே சண்டை தான் பாஸ்டர். Pastor, last time when we had lockdown, it was always strife and quarreling at home, Pastor. ஆனால் இந்த வருஷம் எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு உட்காந்து அமைதியாக எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் அதை பற்றி ஒருவரோடு ஒருவர் பேசவும் வீட்டிற்குள்ளேயே ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. But this year we took our Bibles, we are able to read the Bible peacefully, and we were able to discuss about it, and there's a great peace at our home, Pastor. வயது வரம்பே இல்லாமல் எல்லா வயதினரும் இந்த ஆண்டு இந்த வேத வாசிப்பில் ஈடுபட்டது ஒரு பெரிய மகிழ்ச்சி. So it is really a great joy that everyone, not without any age restriction, have taken part in this Bible reading. சிறிய பிள்ளைகள் கூட உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I also was very happy when I heard even children took their Bible and were reading the Bible reading. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless them all. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, It is not only reading the Bible நீங்க alone, அதை தியானித்து குறிப்பெடுக்கிறீர்கள். but you also meditate and take notes from that. அது ஒரு நல்ல பழக்கம். That is a good habit. அது மாத்திரமல்ல, அநேகர் நீங்கள்
ரொம்ப சிரமம் எடுத்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது எவ்வளோ நீங்கள் டைம் எடுத்திருப்பீங்கன்னு. சிரமம் எடுத்து படங்களை வரைந்து பிள்ளைகளுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அவங்கள வரைய வைத்து நீங்களும் வந்து அருமையான படைப்புகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And not only reading the Bible and taking notes, but you also take time to sit and draw, make notes, and also prepare many things. I know how much you would have spent for this, and you would have also assigned tasks to your children, and really encouraging in this way. May God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. May God bless you all and strengthen you. நான் முன்னாலே சொன்னது போல, As I told you earlier, நீங்கள் முடிந்தா ஒரு சின்ன வீடியோ கிளிப் நீங்கள் வந்து ஒரு சாட்சியாக கர்த்தர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் இந்த வேத வாசிப்பை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப் மூலமாக எடுத்து நீங்கள் ஒரு சாட்சியை அனுப்புங்க. so if possible you can record a video about the testimony regarding this 40 days Bible reading challenge, how God has brought a transformation in your life. You can make it as a short video and send us. சொந்த மொபைல்லே நீங்கள் எடுத்துடலாம். You can shoot it in your own mobiles. உங்கள் ஆடியோ கிளியராக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஆடியோ வந்து கிளியராக இருக்கும். So if you want to have a clear audio, you can use your headphones or earphones, and when you keep it a bit near, it would be very audible. அதை கேட்டு நாங்கள் உங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். So that we will be also able to glorify God along with you. நான் நினைத்தேன் இந்த வருஷத்தில் வந்து இந்த 40 நாள் பாஸ்டர் நான் வந்து ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் நான் கரெக்டாக அந்த 40 டேஸில் நான் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடைசியில் ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். I'm also thinking to give a certificate to all the believers and the people who say that you have completed this Bible in the 40 days. இந்த 40 டேஸ் நான் ரெகுலராக இதை படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் வந்து முடிகிற நேரத்தில், அதாவது நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பெயர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு, உங்கள் வயதும் வேணால் குறிப்பிடலாம், குறிப்பிட்டு நீங்கள் அந்த 40 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுறதை தயவுசெய்து உறுதி செய்யும்படி நீங்கள் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருடைய பேர், நீங்கள் இருக்கிற இடம், அப்போ உங்கள் வயது எல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த 40 டேஸ் சேலஞ்சை நாங்கள் அட்டன் பண்ணி நாங்கள் வெறும் இந்த தியானத்தில் இருந்தது மாத்திரம் இல்லை, நாங்கள் அதை வாஸ்தும் நாங்கள் முடிக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசம் எடுத்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் சர்ச் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாவிட்டால் இப்போ ஸ்க்ரீனில் போடுறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இந்த வாரத்தில் உங்களை எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் நான் அனுப்புறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். So if you have taken part in this 40 days Bible reading challenge, if you say that not only I take part in the devotion but I also take part in the meditation, read the Bible for 40 days, then if so you can kindly send your details, your name, your age and your location to a church WhatsApp number so that we will be able to provide you a certificate by the end of this week. நீங்கள் அனுப்புகிறவங்க உங்கள் அட்ரஸோடு சேர்த்து அனுப்புனா நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். And when you send, you can also add your address so that it will be easy for us to send you through post. ஏசிய ஆவடி பிலீவர்ஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட்டில் வேண்டாம் பாஸ்டர், நான் வந்து இங்கே புக் ஸ்டாலில் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம். And to ACA believers, if you say we don't need by post but we can collect it from the book stall, then we will also provide the same provision. அதனால எனக்கு கொஞ்சம் செலவு குறையும். Therefore our expenditure may be வேலையும் கொஞ்சம் குறையும். and our workload will also be உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எப்படியாவது நான் என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். So I always like to encourage you somehow. கர்த்தர் இந்த வருஷத்திலேயும் ஜெயமாய் நடத்தி வந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for leading us successfully even in this year. இன்றைக்குள்ள பகுதியில் நம்ம கடந்து போவதற்கு முன்பதாக நாம் உங்களுடைய படைப்புகளை நாங்கள் முதல்ல பார்க்க விரும்புகிறோம். So before we go into today's devotion, we just want to see your submissions. ஆகவே நான் முதல்ல அதை பார்த்து விட்டு நம்ம இந்த புஸ்தகத்துக்குள்ளே போகலாம். So first let's look at your submissions and then get into today's portion. ஆமென். முதலாவதாக ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனிகள் பற்றின பிக்சர்ஸை வந்து 2 பேர் நம்மளுக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அதுபோல் இவாஞ்சலின் தேவிகா அவர்கள் தன்னுடைய பர்சனல் நோட்ஸ் நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. மோனிட்டா ஜோஸ் அவர்கள் நேற்று ஒரு பசில் அனுப்பிச்சிருந்தாங்க, அது கொஸ்டின்ஸ், அதோடைய ஆன்சர்ஸை இன்றைக்கி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. அபி அவர்கள் காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றின ஒரு ரைட்டப் மாதிரி எழுதி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. லெமுவெல் ஜான்சி ராணி அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க.
ஜாஷ்வா சாம்வேல் அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுபோல் ஜெமிமா ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் சில வசனங்களை எழுதி அதுக்கேற்ற பிக்சர்ஸும் வரைஞ்சி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. மர்லின் கிரேஷியா அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி அதுக்கு டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஜோயல் ஜெரமியா அவர்கள் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு பிக்சரை வரைஞ்சி அது ஒரு வசனமும் எழுதி அனுப்பியிருக்காங்க. மகாதேவன் ராஜா அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காரு. பெனிதா வின்சென்ட் அவர்கள் சில வசனங்களை எழுதி அதுக்கு நோட்ஸும் நம்மளுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. பெனிட்டா அடோனியா அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி பெயிண்ட் பண்ணி அதை அவங்க ஒரு பிக்சரை எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுபோல் ஆட்னா ரிஃப்கா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆலன் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி அதுக்கேற்ற ஒரு பிக்சரும் வரைஞ்சி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. பெனிதா வின்சென்ட் அவர்கள் தன்னுடைய பர்சனல் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. ஜென்ஃபெரோ அவர்கள் நம்மளுக்காக ஒரு பிக்சரை வரைஞ்சி நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. சாம்வேல் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி அதுக்கேற்ற ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொருவர் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஜான் பெர்னாண்டஸ் அவர்கள் இன்னொரு பிக்சரை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கெசியா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுபோல் ஜாஸ்மின் அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி அதுக்கேற்ற ஒரு பெயிண்டிங்கும் நம்மளுக்கு பண்ணி அனுப்பியிருக்காங்க. கௌசல்யா அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. மர்லின் சசிரேகா அவர்கள் டங் அப்படின்ற தலைப்பில் ஒரு ரைட்டப் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே போல் பெனிட்டா அடோனியா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. மர்சி ஜெமிமா அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. கேத்தி பிரசன்னா அவர்கள் ஒரு வசனத்தையும் நம்மளுக்காக எழுதி பெயிண்ட் பண்ணி அவங்களோட செல்ஃப் பிக்சர் அதில் எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. சாம்சன் சாம்பிள் அவர்கள் ஜேம்ஸ் டைட்டஸ் பிலமோன் அந்த புக்ஸ் பற்றின பெயிண்டிங்ஸை நம்மளுக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அதேபோல் சாம்சன் சாம்பிள் அவர்கள் ஃபர்ஸ்ட் பீட்டர், எஃபிஷியன்ஸ், ஹீப்ரூஸ் அந்த புக்ஸ் பற்றின பெயிண்டிங்ஸும் நம்மளுக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அன்பு சாந்தி அருள்தாஸ் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. வனஜா தாஸ் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கிரேசி ஹென்ரி மோசஸ் அவர்கள் டைட்டஸ், ஹீப்ரூஸ், ஜேம்ஸ் அண்ட் ப்ராமிஸ் ஆஃப் காட் அப்படின்ற தலைப்பில் ஒரு ப்ரெசன்டேஷன் நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. பெக்கி ஆட்ரியல் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ஜேசுகுமார் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி பெயிண்ட் பண்ணி அவரோட செல்ஃப் பிக்சர் அதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கிளெமன் பென்னி அவர்கள் 2 வசனங்களை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காரு. இவாஞ்சலின் மர்சி அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி அது அவங்களோட பிக்சரோட நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்காங்க. ஜெமிமா இவாஞ்சலின் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மகாதேவன் ராஜா அவர்கள் தி அனட்டாமி ஆஃப் ஜூவிஷ் ஹை ப்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ரைட்டப்பை நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதே அவர் இன்னொரு வசனத்தையும் நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஷாரன் இவாஞ்சலின் அவர்கள் 2 வசனங்களை நம்மளுக்காக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சேகர் அவர்கள் தன்னுடைய பர்சனல் நோட்ஸை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காரு.
ஷாரன் இவாஞ்சலின் அவர்கள் அதே போல் ஒரு வசனத்தை எழுதி அதுக்கேற்ற ஒரு பெயிண்டிங்கும் பண்ணி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. எமி நெல்வியா ஸ்வேதா அவர்கள் ஹீப்ரூஸ் பற்றின ஒரு கிராஸ்வேர்ட் பசிலை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. மோனிட்டா ஜோஸ் அவர்கள் ஃபோக்கஸ் ஆன் ஃபினிஷிங் அப்படின்ற தலைப்பில் ஒரு ப்ரெசன்டேஷன் நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. கடைசியாக மோனிட்டா ஜோஸ் அவர்கள் வால் ஆஃப் ஃபேம் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற தலைப்பில் இன்னொரு ப்ரெசன்டேஷனை நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. Praise the Lord. Praise the Lord. ரொம்ப நன்றி. நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், உங்கள் அன்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்கள் உற்சாகத்தை கண்டு நான் ரொம்ப மகிழ்கிறேன். I'm really happy when I see your love, your effort, your cooperation, your support and your encouragement. இதுதான் எங்களுக்கு பெரிய பலன் நாங்கள் நினைக்கிறோம். We think this is a great reward that we get. நாங்கள் எவ்வளோ பிரயாசம் எடுத்தாலும் அதற்கு பின்பாக நீங்கள் காட்டுகிற உற்சாகம், உங்களுடைய ஒத்துழைப்பு, it takes us a long way. இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக செய்யணும்னு எங்களையும் ஊக்கப்படுத்துது. So the encourage and the support that you extend to the efforts that we take actually encourages us to do more for Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் எழுதுறீங்க, பாஸ்டர் இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. Many are sending us a request to continue this, Pastor. பாஸ்டர் 40 நாளுக்கு அப்புறமா என்ன செய்யறதுனே தெரியல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Pastor, we don't know what to do after 40 days. Please do continue this. எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் கொஞ்சம். So even I don't know what to do, but I need certain rest. பட் ஐ ரியலி வாண்ட் டு கெட் இன்வால்வ். என்னால் முடிந்த வரைக்கும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஏவுகிறபடி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்முடைய சபையிலிருந்து ஊழியங்களை நாம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. But still let God give us grace to continue the ministry as God stirs up from time to time, and we will continue this as கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாரானால் அதை ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். If God begins a good thing, He will always continue it until அது நமக்குள்ள இன்னும் வேரூன்ற செய்வார். and He will make us to uproot it in our life. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. சரி, இன்றைக்கு தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் நம்ம இறங்கலாம். So today let us again go into the Bible reading. இன்றைக்கு நாம 60வது புஸ்தகத்துக்குள்ள வர்றோம். Today we are going to enter into 60th book. ஸோ நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானா If God will, பேதுரு எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தில் இருந்து யூதாவின் நிருபம் வரைக்கும் இன்றைக்கு வாசித்து முடிக்க நம்ம முயற்சி எடுப்போம். So if God willing, we'll try to start from the first epistle of Peter until the general epistle of Jude today. இந்த 6 புஸ்தகங்களையும் இன்றைக்கு நம்ம வாசித்து முடிச்சிருவோம். We'll try to finish the 6 books today. நான் இதை அவசரப்படுத்தினது காரணம் என்னன்னா, நாளைக்கு மறுநாளும் 2 நாள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொஞ்சம் நான் நேரத்தை செலவு பண்ணலான்னு யோசித்தேன். The reason why I hasted this is because I thought I can spend more time in the book of Revelation tomorrow and day after tomorrow. கர்த்தர் இந்த வேளையை ஆசீர்வதிப்பாராக. May God bless this hour. சரி, இந்த பேதுரு எழுதின நிருபம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இந்த நிருபத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று சொல்லி எழுதுகிற ஆக்கியோனுடைய பெயர் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. So when you look at the first Peter, we read in the first chapter and first verse, Peter, an apostle of Jesus Christ, which clearly shows that he is the author of this book. அப்போஸ்தலனாகிய பேதுருவை அறியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. There is no one who is not familiar with this Peter. ஒரு மீன்பிடிக்காரனா இருந்து சீஷனாக அழைக்கப்பட்டு கடைசியில அப்போஸ்தலனாக சபையின் மிக முக்கியமான ஒரு தூணாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தேவதாசனாக அப்போஸ்தலனாகிய பேதுரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். So we find this apostle Peter in the New Testament as a powerful servant of God who was once a fisherman but then called to be a disciple, and then he became a great apostle and he became the pillar of the church as well. புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசுவினுடைய பெயருக்கு அடுத்ததாக அதிகமான முறை ஒரு பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குமானா அது பேதுருவினுடைய பெயர் தான். So if it is a name, this Peter's name is mentioned in the Gospels of the New Testament more than anyone except the name of Jesus. இன்னொன்று நான் சொல்ல வேண்டுமானா, புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசின மனிதர்கள் அதிகமான பேற்ற பேசினது அல்லது இயேசுவிடத்தில் அடிக்கடி பேசினதில் அதிகமான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பேசினவர்கள்ட்ட அதிகமான யார்கிட்ட பேசினார்னா பேதுருட்ட தான். இயேசுவிடத்தில் அதிகமாக பேசினவர்களில்
வேதத்துல முதன்மையான இடத்தை பிடிக்கிறவங்களும் பேதுரு தான். And also when you look at people whom spoke with Jesus and also people to whom Jesus spoke, it was Peter who spoke much to Jesus and Jesus spoke much to Peter. அதே போல இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல முதன்மையானவனும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். அவனை பார்த்து நீ பின்னிட்டு போ, பிசாசை சாத்தானின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் திட்டிட்டார் அவனை. And also Peter was the one who was rebuked much hardly by Jesus, saying where Jesus even told him, get back Satan. அதே வேளையில் நீங்க பார்ப்பீங்களானா இயேசுவையும் கடிந்து கொள்ற அளவுக்கு துணிகரம் கொண்டது வேற யாருமே இல்லை, அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். At the same time Peter was the only disciple who dared to rebuke Jesus. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசுவை 3 முறை மறுதலித்தவனும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். அதே வேளையில் இயேசுவால் கவர்ந்திழுக்கப்பட்டு தன்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை ஆகிலும் கேட்டவர்களிலேயும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. On one side it is Peter who denied Jesus forcefully for 3 times, and at the same time the one who is being attracted to Jesus much, where Jesus asked, do you love me 3 times, it was Peter only. பேதுருனுடைய விசேஷ தன்மைகளை பற்றி நீங்க சொல்லணும்னா ஏராளமானவைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். So if you want to speak about the special things of Peter, you can say many in number. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த விசேஷமான தன்மைகள் கொண்ட இந்த பேதுரு 2 நிருபங்களை நம்முடைய வேதத்தில் எழுதி இருக்கிறார். So this Peter who is much unique has written 2 epistles in this Bible. அதுல நாம் இப்பொழுது பார்க்கிற 1 பேதுரு 2 பேதுரு என்கிற நிருபங்கள். So these are the first Peter and second Peter which we will see now. இந்த இடத்துல இத யாருக்காக அவர் எழுதினார் அப்படின்றது ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறது. So here it is very clear about the audience to whom he wrote this letter. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அங்க எழுதி இருக்கு பாருங்க, அப்போஸ்தலனாகிய 1 அதிகாரம் 1 வசனம், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவர்களுக்காக எழுதுகிறார். So in chapter 1 and verse 1 we read, Peter, an apostle of Jesus Christ, to the strangers scattered throughout Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. ஓகே, இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஒரு பட்டம் வச்சிருக்கிறாரு. So he has given a title to all the people present in this. ரொம்ப வினோதமா இருக்கு. It is very strange. 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, in verse 2, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. So that is to the strangers elect according to the foreknowledge of God the Father through sanctification of the Spirit unto obedience and sprinkling of the blood of Jesus Christ. பைபிள்ல வேற யாருக்கும் இப்படி எழுதல. So this is not mentioned to anybody else. என்ன சொல்றாருன்னா, நம்ம பரதேசிகளா இருக்கிறோம்ன்றத வெளிப்படையா அவர் சொல்றாரு. So he says very clearly and openly that we are strangers. இதுல இந்த 2 நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா, முதல் நிருபம் 5 அதிகாரங்கள், 2ஆம் நிருபம் 3 அதிகாரங்கள் கொண்ட சிறிய நிருபங்கள் தான், கடிதங்கள் தான். So these both the epistles are very short epistles. First Peter consists of 5 chapters and second Peter contains 3 chapters. இந்த பேதுருவின் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், அவங்க ஆசியா மைனர்ல போய் குடியேறினாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அவர் எழுதுகிற ஒரு கடிதமாக இதை நம்ம 2 கடிதங்களை பார்க்கலாம். So we read these 2 letters to address to the people who are scattered all around in the Asia Minor. இந்த 2 கடிதங்கள்லையும் 2 முக்கியமான கருப்பொருட்கள் ஒவ்வொரு கடிதத்துக்கு இருக்கிறது. So both the letters contains 2 important themes. முதலாம் பேதுருக்கு 1 பேதுருக்கு மைய கருப்பொருள் என்னவென்றால், what is the theme of the first Peter? 1 பேதுரு 4:16. First Peter 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். Yet if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதாவது அவர் என்ன இங்க பண்றாருன்னா, முதல் நிருபத்துல இந்த இந்த வாக்கியத்தை இந்த விசேஷத்தை கேட்கிற ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள உபத்திரவத்தை குறித்து பேசுறாரு. So here unto the people in the audience he says about the suffering and the persecution for the sake of Christ. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடுவது அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கு.
So there is an experience called being persecuted for being Christian. அப்போஸ்தலனாகிய பேதுரு உபத்திரவத்திற்கு அவர் உபத்திரவத்தை அறியாதவர் கிடையாது. So it is Peter was not a person who doesn't know this persecution. அதாவது அவர் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவர் துன்புறுத்தப்பட்டார். So he was persecuted, he was beaten many times, he was imprisoned many times. அவர் பயமுறுத்தப்பட்டார். He was also threatened. அப்போ இதெல்லாம் அவர் அனுபவிச்சு வந்ததனால So having experienced all these இப்ப things, சபையை பார்த்து சொல்றாரு, he says unto the church, நாம இப்ப இந்த நீரோ அப்படின்ற ராயனுக்கு கீழே கொடுமையாக நடத்தப்படுறோம். so we are being treated very hardly under this Nero. இத பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா சோர்ந்து போயிடாதீங்க. But do not be disappointed or grow weary looking at this. இந்த கிறிஸ்தவனா இருப்பதனால நீங்க பாடுபடுறத குறித்து சந்தோஷப்படுங்க. So always rejoice for suffering because of being a நம்ம Christian. ஏன் பாடுபடுறோம் அப்படின்னு சொன்னா, Why do we suffer? நாம் இந்த ரோம பேரரசின் கீழ் நாம் வாழ்ந்தாலும், Though we live under this Roman Empire, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் வாசித்தது போல நாம இந்த பூமியில பரதேசிகளாய் தான் இருக்கிறோம். so as we read in chapter 1 and verse 1 in English, we are just strangers in this world. 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When you read verse 17, அந்த இடத்துல அதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறாரு. he repeats the word here. இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறவர்களாகவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். So pass the time of a sojourning here in fear. அப்போ நாம இங்க ஒரு பரதேசிய போல வாழ்றோம். We live as strangers here. அதனால தான் நமக்கு இவ்வளவு துன்பம். Therefore we encounter suffering. நம்ம சொந்த நாட்டு மக்களா இருந்தா நம்மள துன்பப்படுத்த மாட்டாங்க. If it's our own nation, they will not persecute us. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாத்தீங்கன்னா அவர் ரோம பிரஜையா இருக்கிறதுனால அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால அவருக்கு விசாரணை எடுக்கக்கூடிய ஒரு உரிமை அவருக்கு இருந்தது. So since Paul also, since he was a Roman citizen, he had the right or he got the right of inquiry before giving the executing the punishment. ஆனால் மற்றவர்களுக்கு அது கிடையாது. But others did not have that. அவர் உண்மையாவே சொல்றார், நம்ம இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்பாக நாம் பரதேசிகள் மாத்திரம் இல்ல, இந்த பூமியிலே நம்ம பரதேசிகளா தான் இருக்கோம். So he says we are not only aliens or strangers before this Roman Empire, but we are also strangers in this world. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இவ்வளவு பாடுபட்டாலும், but though we suffer so much for the sake of Christ, நாம ஒன்றை மறந்துடக்கூடாது. we should not forget something. 1ஆம் அதிகாரம் நீங்கள் 14ஆம் வசனம் பாருங்க. Chapter 1 verse 14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. as obedient children, not fashioning yourself according to the former lust and your ignorance, but as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation, because it is written, be ye holy, for I am holy. அதாவது நமக்கு உபத்திரம் இருக்கு, பாடுகள் இருக்கு. It's because we have sufferings and persecution. இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டு நாம திரும்ப இந்த உலகத்தாரா மாறிடக்கூடாது. But looking at this, we should not be disappointed and return back to the worldly fashion. ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்த ஜனமா அழைச்சிருக்கிறாரு. God has called us as a holy people. இந்த உபத்திரவத்தின் நடுவிலேயும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். So we should keep our holiness amidst the sufferings. நாம் மற்றவர்களை விரித்து அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We are set apart from other people for this. அவர்கள் பார்வையில அவர்கள் தேசத்துல நம்ம அந்நியர்களைப் போல பரதேசிகளைப் போல நம்ம வாழ்கிறோம். We are living as aliens, strangers and sojourners in their sight. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் உணர்ந்து நாம் தனித்துவமா இருந்து பாடுபட்டாலும் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் ஜீவனம் பண்ணணும். Though we are aliens, though we suffered for the Christ's sake, but we should endure it for Christ's sake. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், when you read chapter 2 and verse 5, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Ye also as lively stones are built up a spiritual house and holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ. இன்னொரு விதமா சொன்னா, in other words, இந்த உலகத்துல நீங்க பரதேசிகளை போல இருந்தாலும், though you are strangers in this world, தேவனுடைய பார்வையில நீங்க ஒரு பரிசுத்த மாளிகையாக கட்டப்பட்டு வர்றீங்க. but you are built up as a spiritual house in the sight of God. 9ஆம் வசனத்துல பார்ப்பீர்களானால், in verse 9 we read, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை
அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நீங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who hath called you out of darkness into this marvelous light. இத மாதிரி அவங்க வாசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. So just imagine when they read this kind of word, they should have been very happy. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிறந்த பொழுது அவர் யூதனா தான் பிறந்தாரு. When Apostle Paul was born as a Jew. அவர் யூத குடும்பத்தை சேர்ந்தவர் தான். He belonged to a Jewish family. ஆனா யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, அல்லது யூதர்களோ எந்த சமயத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா, அவர்கள் ஒரு 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 குறிப்பிட்ட தொகையை அவங்க ரோம பேரரசு கொடுத்தா அவங்க ரோம சிட்டிசனாக, ரோமர்களுடைய பாஸ்போர்ட்னு சொல்லலாம், ரோமர்களுடைய பிரஜையாக மாறுகிற அவங்க பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். So no matter it might be Jews or people of any community, if they pay a certain amount to Roman power, they can become the citizens of that Roman empire. இப்போ கூட பாருங்க, நீங்க சில கண்ட்ரீஸ் இருக்கு நம்ம நாட்டில், ரொம்ப செல்வ செழிப்புள்ள கண்ட்ரீஸ். அந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க PR வாங்கி போகணும்னா, if you want to get PR, பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கணும்னா எளிமையான முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இத்தனை லட்சம் அல்லது இத்தனை கோடிகளை கொண்டு போய் அவர்கள் நாட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உடனே PR கொடுத்துருவாங்க. So even today we have many countries we are very prosperous and wealthy. If you ought to become a PR of that country, if you just invest a certain lakhs to that in that country, then they will give you a permanent residence to that. நிறைய கண்ட்ரீஸ் அப்படி இருக்கிறது. Many countries we have. எந்த கண்ட்ரில வேணா அப்படி வாங்கிக்கலாம். You can become citizen of any country. இப்போ யோசித்து பாருங்க, பவுலுடைய குடும்பம் செல்வந்தர்களாய் வாழ்ந்த ஒரு நல்ல பிசினஸ் ஃபேமிலி அவங்க. So this Paul's family was a wealthy and business family. ஆகவே அவன் ஒரு ரோமனாக, யூதனாக பிறந்தாலும் ரோம பிரஜையாக இருந்தான். Though he was born as a Jew, but he lived as a Roman citizen. ஆனா நீங்க மற்ற யூதர்கள் விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பணக்காரங்களா இல்ல. But when you look at other Jews, they were not so wealthy. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவங்க எங்கும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. They were people who were scattered all over just for the sake of the gospel. அவர்களே பாருங்க, மற்றவங்க கொடுக்கிற தர்ம பணத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. And they were also eating out of the donations or other monies and support that they got. அப்போ இதுல அவங்களுக்கு பாடுக்கு மேல பாடு, உபத்திரவத்தின் மேல உபத்திரவம் வரும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கெல்லாம் இந்த உலகத்துல என்ன விலை இருக்கு. So in this situation, when they encountered persecution and sufferings, they thought, what value we have in this world. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்துறாரு. But Apostle Peter encourages them. நீங்க இந்த உலகத்துல அந்நியனாகவும் பரதேசியாக நீங்க வாழ்ந்து உங்களுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் கூட இல்லாம நீங்க வாழ்ந்தாலும், no matter if you live as strangers or sojourners in this world, not even having a citizenship, ஆண்டவரால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், you are a chosen generation of நீங்கள் God. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். You are people set apart by God. அவர் உங்களை தமக்கென்று அவர் என்ன செய்தார்னா தெரிந்து கொண்டார். God has chosen you for himself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ இத தான் நம்ம இந்த 1 பேதுரு முதலாம் நிருபத்துல முதலாம் நிருபத்துல இத நம்ம வாசிக்கிறோம். So this is what we read in the first epistle of Peter. நீங்கள் 2 பேதுருக்கு வருவீர்களானா, when you come to 2 Peter, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதற்கான காரணம் அல்லது நோக்கம் சற்று வித்தியாசமாகிறது. The reason or the intention for Peter to write this is totally different. நீங்கள் 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 13 லிருந்து 14 வாசிப்பீர்களானால், 1 Peter chapter 1 verses 13 to 14, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். He writes, yeah, I think it meet as long as I am in this tabernacle to stir you up by putting you in remembrance, knowing that shortly I must put off this my tabernacle, even as the Lord Jesus Christ has showed me. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருச்சு. So Apostle Paul knew very well, நம்ம நீண்ட காலம் நம்ம உயிர் வாழ போறதில்ல. We are not going to live for a longer time. இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து போகிற நேரம் காலம் வந்துருச்சு அவர் அறிந்து கொண்டார். So he know that his death is imminent. ஆனால் இப்பொழுது அவர் இந்த சபைக்கு மறுபடியும் நிருபம் எழுதுறதுக்கு இந்த காரணம் என்னன்னா, இந்த கடைசி காலங்களில் ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எழுப்பின ஊழியம் சபை, இதை கெடுக்கும்படி
கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் சபைகளுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. So the reason why he writes the second Peter is that he found at this point of time this church which was raised up, which was established after much suffering, has been facing the onslaught of false teachers and false prophets. அதை சபைக்கு எச்சரிப்பு கொடுத்து அவர்கள் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்றத சபைக்கு விளக்குறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த இரண்டாம் நிருபத்தை முக்கியமா அவர் எழுதுறார். So therefore he writes the second Peter just to give emphasis on this and to warn people regarding the false teachers here. அவர்கள் செய்கிற ஒரு கள்ள உபதேசம் பாருங்க. So look at the false teaching they do. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 Peter chapter 3 3ஆம் வசனம் பாருங்க. verse 3. அங்க நாம் வாசிக்கிறோம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் அல்லது இயேசு வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். Knowing this first, that there shall come in the last days scoffers, walking after their own lust, and saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன இயேசு வருவார்ன்றீங்க, வரமறையே தெரியல, எல்லாம் இருக்கிறபடி தான் இருக்கு. So they say, you say the Lord is coming, Jesus is coming, but where he is coming, everything remains the same. இதை பற்றி தான் இந்த நிருபத்திலே அவர் அதிகமா ஹேண்டில் பண்றாரு. So this is what he handles more in this epistle. நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால், when you read 2 Peter chapter 2 first 2 verses, அவர்களுடைய கள்ள உபதேசங்களை பற்றி சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. But there were false prophets also among the people, even as there shall be false teachers among you, who privily shall bring in damnable heresies, even denying the Lord that brought them, and bring upon themselves swift destruction. And many shall follow their pernicious ways, by reason of whom the way of truth shall be evil spoken of, and through covetousness shall they be feigned words make merchandise of you, whose judgment now for a longer time lingereth not, and their damnation slumbereth not. 3 காரியங்கள் அப்ப அவர் சொல்றாரு. Here he says 3 things. முதலாவது, அவர்கள் சொல்லும் கள்ள போதனைகள் என்ன? So what are the heresies, destructive heresies they bring forth? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இன்னும் வர மாட்டாரு, இயேசு இனிமேல் வர மாட்டாரு. They say Jesus will not come again. இதை போன்ற கள்ள போதகங்களை துணிகரமா பிரசங்கம் பண்றாங்க. So even these false prophets preach very boldly. நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, when you read verse 10, விசேஷமாக அசுத்த இச்சையோட 2:10, அசுத்த இச்சையோடு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். But chiefly them that walk after the flesh in the lust of uncleanness, and despise government, presumptuous are they, self-willed, they are not afraid to speak evil of dignities. அப்போ தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் குறைத்து பேசுற ஒரு கள்ள உபதேசம் பண்ணுகிற போதகர்களா வருவாங்க. So they will become as a false teachers who speaks ill about the greatness of God. இரண்டாவது, அவங்க எப்படி இதை உள்ள கொண்டு வருவாங்கன்னு சொன்னா, நம்ம வாசித்த 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் தந்திரமாய் கொண்டு வருவாங்க. So again in verse 3 and verse 1 to 3 as we read, they bring in destructive methods or cunning way. தந்திரமான வார்த்தைகளால், 3ஆம் வசனம், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். Verse 3, and through covetousness shall they with feigned words make merchandise of you. அப்போ இத போல தந்திரமா உங்ககிட்ட பேசி எப்படியாவது உங்களை மயக்க பார்ப்பாங்க. So they try to entice you through their crafty words. மூன்றாவது அவர் சொல்றாரு, இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? And the third one he says about is their destructive end. இதெல்லாம் அவர் இந்த நிருபத்துல எச்சரிப்பா பேசுறாரு. So here he speaks as warning in this episode. இத பேசிட்டு அவர் என்ன முக்கியமா ஒன்னு சொல்றாருன்னா, after he speaks what he says, இந்த கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசங்களை நீங்க எதிர்த்து நிற்க வேண்டுமானால், if you are to stand against or withstand these false teachers, நீங்கள் தேவ ஞானத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். you have to cling on to the knowledge of God. இந்த 2ஆம் நிருபம், இந்த 3 அதிகாரத்துக்குள்ள
ஞானம், தேவ ஞானம், அறிவு அப்படின்ற அதை சார்ந்த வார்த்தைகள் ஏறத்தாழ 13 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So in the second Peter, among these 3 chapters, you can find the word knowledge and words meaning that knowledge occurs 13 times in this book நீங்க alone. உதாரணத்துக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. For example, chapter 1 and verse 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. Grace and peace be multiplied in the knowledge of God and Jesus. நீங்கள் அதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்பீர்களானால், Again, 2 Peter chapter 1 from verse 3. நீங்க அறிய வேண்டும். நீங்க 5ஆம் வசனத்துல இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியையும் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டி வழங்கணும். ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. And also verse 5 says, and besides this, giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and he adds this knowledge should be added to that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 20ஆம் வசனம் பாருங்க. Verse 20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டி இருக்கிறது. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. இதை போல நீங்க அடிக்கடி இந்த ஞானத்துல பெருகணும், நீங்க ஞானத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு. So here he emphasizes very often saying that you should grow in knowledge, you should abound in knowledge. அதாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to 2 Peter chapter 3, நீங்கள் 18ஆம் வசனம் கடைசி வசனம் பாருங்க. last verse. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். But grow in grace and the knowledge of our Lord and Savior Jesus Christ. சொல்றாரு எல்லாரும் கள்ள உபதேசம் பேசுவாங்க. He says everyone will speak false teachings. ஆனா நீங்க தேவனை அறிகிற அறிவில நீங்க வளருங்க. But you grow up in knowing the knowledge of God. நீங்க வளருவீர்களானா எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் கண்டுபிடிச்சிருவீங்க. So if you grow in the knowledge of God, then you will understand which is the false teaching and which is the true teaching. விசுவாசிங்க நல்லா கவனிக்கணும். நீங்க Believers have to listen this. கர்த்தரை அறிகிற அறிவில வளர்றது வந்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் மேட்டிமை அடைகிறதுக்கும் கிடையாது. Growing in the knowledge of God is not to boast ourselves or to brag about ourselves. கர்த்தருடைய அறிவு வந்து ஒரு பெரிய களஞ்சியம், அது ஒரு பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். So the knowledge of God is a great repository, it is a great weapon for us. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா தேவனுடைய ஆலோசனை எது பிசாசுனுடைய ஆலோசனை எதுன்னு நம்ம இனங்கண்டு கொண்டு நம்மை பாதுகாக்கத்தக்க ஒரு ஆயுதம்ன்றதை மறந்துடக்கூடாது. So don't ever forget that is a weapon to decipher between the counsel of God and counsel of the devil. ஞானம் வந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் வந்து நம்மை பாதுகாக்கிற ஞானமா இருக்கிறது. The wisdom that comes from God is a wisdom that protects us. அப்ப நம்ம ஞானத்தை அதிகமா சம்பாரிச்சு நம்ம தேடி அதை நம்ம அடையும் போது நம்ம எதுக்கு வாஞ்சிக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் இன்னும் உம்முடைய வேதத்தை அறிந்து பிசாசுனுடைய தந்திரங்களை நான் அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவனா இருக்கிறதுக்கு நான் இந்த வேத வசனத்தை என்னுடைய அரணா நான் மாற்றணும். So it means that when growing in the knowledge of God, knowing and learning the word of God means that I should understand the false teachings of this evil or devil and should withstand the false teaching, and it should become a great defense for me. இன்னைக்கு சில பேர் வந்து வேத ஞானத்தை வந்து போஸ்ட் பண்றதுக்கு, தங்களை பற்றி எல்லாம் தெரியும்னு தங்களை காமிச்சுக்கிறதுக்கு அப்படி வந்து ஒரு போஸ்டிங்கா அவங்க யூஸ் பண்றாங்க. Today many people use this knowledge of God or knowledge of the word as a boasting weapon. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, So how it is? உதாரணமா நீங்க வந்து ஒரு ஆர்மில இருக்கீங்க வச்சுக்கிடுங்களேன். For example, if you are in an army, உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் கன் இருக்கிறது. there's a powerful machine gun in your hand. அது எதற்கு சிறந்ததாய் பயன்படணும்னு கொடுக்கப்படுது சொல்லுங்க பாப்போம். So it is given for best use of what? எதுக்காக கொடுக்கப்படுது? For what purpose it is given? சத்ருவை வந்து நீங்க எதிர்த்து அழிப்பதற்கு தான் கொடுக்கப்படுதே தவிர அதை வைத்து நீங்க செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்றதுக்கு இல்ல. It is given only you as a defense process and to kill your enemy, but not to take a selfie and publish it. வேத அறிவு நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை வந்து நம்ம பேரை பெருக பண்றதுக்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற அவனுடைய அக்னியாஸ்திரங்களை அவித்து போடுறதுக்கு நீங்க அதை வெப்பன்ஸா நீங்க பயன்படுத்தணும். So these knowledge of the word of God, it should not be used to praise ourselves, to boast ourselves, or not for our fame, but it should be used as a weapon to withstand against the evil works of the devil. அதாவது நீங்க அதுக்காக தான் நீங்க வேதத்தை அதிகமா கற்றுக்கொள்ளணும் நீங்க விருப்பம். And here it says that we have to learn the word of God only for that purpose. அதனால தான் நீங்க கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும். Therefore it says grow in the knowledge of our Lord and Savior. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. அப்போ இந்த முதலாவது பேதுரு வந்து
நம்ம உபத்திரவத்துல பொறுமையா கர்த்தரை சார்ந்து வாழ்றதுக்காக உற்சாகப்படுத்தும்படி எழுதப்பட்டது. The first Peter was written to encourage us to endure the sufferings for Christ. இரண்டாம் பேதுரு வந்து நாம கிறிஸ்துவினுடைய அறிவிலே வளர்ந்து அந்த வஞ்சனைகளுக்கு தப்பி செல்லும்படி நம்மை அறிவுறுத்துகிறது. And second Peter emphasizes to grow us more in the knowledge of the Lord and to withstand false teachers and to stand against it. அடுத்தது நாம யோவான் என்கிற அப்போஸ்தலனுடைய 3 நிருபங்களை நாம கவனிக்க போறோம். So next we're going to listen about the 3 epistles of Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து ஏற்கனவே நாம் யோவான் சுவிசேஷத்துல இருக்கும்போது நான் ஒரு முன்னுரையை நான் கொடுத்திருக்கிறேன். I have already given an introduction about this John when we read about the gospel according to John. யோவான் சுவிசேஷத்துல 23 வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்திருந்த இயேசுவுக்கு பிரியமான சீஷன், அன்பான சீஷன் வந்து இந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன். John 13:23 we read that this John is a very beloved disciple of Jesus who reclined next to Jesus, who was leaning on his bosom. நீங்கள் யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கும் போது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த சிலுவையின் அடியில் நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்த அன்பான சீஷன் இந்த யோவான். And John 19:26-27 we read this John was a beloved disciple of Jesus who stood at the foot of cross when Jesus was crucified. அதே வேளையில் இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை யோவானிடம் ஒப்புவித்தார், அவனுடைய பராமரிப்புக்கு ஒப்புவித்தார் என்பதையும் நம்ம அந்த சிலுவை காட்சியில பார்க்கலாம். And also we can read in this crucifixion picture that Jesus entrusted his mother Mary to John's care. அதே போல இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளிலேயும் பேதுருவோடு சேர்ந்து அந்த காலியான இயேசுவினுடைய கல்லறையை ஓடி போய் சென்று பார்த்தவர்கள்ல ஒருவன் யோவான். And this John was one among the people who was along with Peter who witnessed the empty tomb on the Easter Sunday. தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்வாரு, When he speaks about himself he says, நீங்கள் யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 1 John chapter 1 and verse 1, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the word of life. என்ன அழகா அதை எடுக்கிறார் பாருங்க. He writes very beautifully here. ஆதி முதல் நாங்க இருந்தோம், We were there from the beginning. நாங்கள் கேட்டோம், கண்களினால் கண்டோம், நோக்கி பார்த்தோம், கைகளினால் தொட்டு நாங்க அனுபவிச்சிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். So we have heard it, we have seen it, we have gazed upon it, we have touched it, and we have experienced the word of God, and that is what we are writing here. இது ரொம்ப பெரிய பாக்கியம் தானே. This is a great blessing, right? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை. It is a grace that God has given இந்த them. யோவான் எழுதின இந்த 3 நிருபங்களை பார்ப்பீர்களானால் முதலாம் நிருபத்தில் 5 அதிகாரங்கள், 2ஆம் நிருபம் 1 அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 3ஆம் யோவான் வந்து 1 அதிகாரம் என்று சொல்லி நம்ம மொத்தமாக 7 அதிகாரங்களிலே இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் நிறைவாகிறது நம்ம பார்க்கிறோம். So when you see the 3 epistles of John, the first John contains 5 chapters, second John contains 1 chapter, third John contains 1 chapter, and it's a total of 7 chapters of 3 epistles. இந்த சுருக்கமான இந்த நிருபங்களிலே முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So I want to show the important themes and the thoughts in the short epistles. இவர் வந்து அடிக்கடி இந்த நிருபத்தில் வந்து எதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்பதை பல கோணங்களிலிருந்து வித்தியாசமா மறுபடி சுட்டி காட்டுறார். So here this epistle John very often frequently states the reason why he was writing this. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்தால், When you read chapter 1 and verse 4, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். These things we write to you that your joy may be full. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். Chapter 2 and verse 1 says, these things I write to you that you may not sin. 2:26 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். And chapter 2:26, these things I have written to you concerning those who try to deceive you. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In chapter 5 and verse 13, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். These things have I written unto you that believe on the name of Son of God, that ye may know that ye have eternal life, and that ye may believe on the name of the Son of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நோக்கங்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அவர் இந்த முதலாம் நிருபத்தில் வந்து தேவனுடைய தன்மை என்ன அப்படின்றத
பல விதங்கள்ல அவர் விளக்குகிறார். So when you see his intentions written here, we can identify he was trying to write about the nature of God here. மூன்று முக்கியமான தேவனுடைய தன்மைகளை அவர் இங்கே எழுதுகிறார். So he writes about three important nature of God here. முதலாவது என்ன? What is the first one? முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். Chapter 1 and verse 5. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. இரண்டாவது அவர் நமக்கு சுட்டிக்காட்டுற தேவனுடைய சுபாவம் அல்லது தன்மை. The second nature of God that he highlights here. மூன்றாம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் When you come to chapter 3, 11ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீர்களானால், when you read from chapter 3 verse 11 to chapter 5 verse 12, அவர் எட்டாம் வசனத்தை மட்டும் பார்க்கலாம். நம்ம 4:8 4:8 பார்ப்பீங்களானா, chapter 4 and verse 8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். for God is love. 1 John 4:8 தேவன் அன்பாக இருக்கிறார். For God is love. முதலாவது தேவன் ஒளியா இருக்கிறார். First one is God is light. இரண்டாவது தேவன் அன்பா இருக்கிறார். Second, God is love. மூன்றாவது தேவன் யாரா இருக்கிறார் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால், The third thing which he highlights about the nature of மூன்றாம் God, அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, chapter 3 and verse 14, அதாவது தேவன் ஜீவனாக இருக்கிறார். he writes that God is life. தேவன் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். For God is life. 16ஆம் வசனத்தை, தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். And verse 14, 3:16, hereby perceive we the love of God because he laid down his life for us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இத மூன்றையும் மூன்று காரணங்களுக்காக கொண்டு வர்றார். So he writes these three things for three important reasons. முதலாவது, அவர் எதுக்கு ஒளியா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்மையும் அந்த இருளிலிருந்து, உலகத்தின் இருளிலிருந்து அவருடைய ஒளிக்கு நேரா நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு சொல்றார். So when he say God is the light, it means that he is a light who brings us out of this darkness of this world. ரெண்டாவது, இயேசு ஒளி அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு நாமும் மற்றவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எழுதுகிறார். So the second nature when he says for God is love, it means that love should be poured in our hearts that we may also love each other. நீங்கள் மூன்றாவது தேவனுடைய ஜீவனை குறித்து வாசிக்கும் போது, The third, when you read about the life of God, அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. that life is an eternal life. என்றென்றும் அவரோடு வாழ பண்ணுகிற இந்த ஜீவன், The life which makes us to live with him forever. இந்த தன்மைகளை ஒருவன் உணரும் போது, When a person understands his nature, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாற வேண்டும் என்று ஊக்கப்படுத்துறார். so he encourages that we should also be like him. அதாவது நாமும் அவரை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். We should be also children of light like him. நாமும் அவரை போல அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should also love and be loving like him. நாமும் அவருடைய நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And we should also be partakers of his eternal life. இதை அவர் பயன்படுத்துவது, இதை கொண்டு வருவதற்காக தான், இந்த விசுவாசிகளுக்கு இதை போதிப்பதற்காக தான் இந்த முதலாம் நிருபத்தை அவர் எழுதுகிறார். So he writes his first epistle to teach the believers about this. இரண்டாம் நிருபத்துக்கு நீங்க வருவீர்களானால், When you come to the second epistle, இதனுடைய முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், ஏற்கனவே நம்ம 2 பேதுருல பார்த்தது போலவே கள்ள போதகர்களை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டியதை குறித்து அவர் எழுதுகிறார். So the main theme here is that, as we saw in 2 Peter, he again warns against the false teachers. உங்களுக்கு தெரியும், இந்த ஆதி சபையில சபை விரிவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அல்லது காரணம் என்னவென்றால், விசுவாசிகளுடைய விருந்தோம்பல் அல்லது அவர்களை வரவேற்று ஊழியர்களை தங்க வீட்டில் தங்க வைத்து ஊழியம் செய்ய அவங்க அனுப்புனாங்க. So in the earlier centuries, the very reason for the expansion and spread of gospel and churches in the entire world is the hospitality of the early Christians, where they welcome the people of God in their house and they treat them with hospitality. நேற்றை கூட நம்ம பிலமோனை பற்றி படிக்கும்போது, அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதினதை நம்ம பார்த்தோம். நான் வரும்போது தங்கி இருக்கிறதுக்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்றாரு. Even yesterday when we looked about Philemon, we read that you also prepare a lodging place for me when I come there. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, when we read Galatians 6 and verse 6, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்னு போட்டிருக்கு. So it is written, 6:6, let him that is taught in the word communicate unto him that teacheth in all good things. நீங்கள் 3 யோவானுக்கு வருவீர்களானா, 3 யோவான் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, when you come to 3 John from verse 5 onwards, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய்,
அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் நாங்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். Beloved, thou doest faithfully whatsoever thou doest to the brethren and to strangers, which have borne witness of thy charity before the church, whom it thou bring forward on their journey after a godly sort, thou shalt do well, because that for his name's sake they went forth, taking nothing of the Gentiles. நல்லா கவனிக்கணும் இதை. You have to listen carefully. கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போனால் கூட நமக்கு வந்து தங்குவதற்கு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இடங்கள் வந்து இன்றைக்கி ஆயத்தமாக இருக்குது. So today in the present world when you go to other places we have hotels to lodge actually. ஆனால் அந்த காலங்களில் அப்படி தங்குறதுக்கு விடுதிகள் இருந்தாலும் அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்போஸ்தலர்கள்ட்ட பணம் இல்லை. So those days though they had inns and lodges, the apostles did not have amount to afford that. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அந்த பட்டணத்தில் பகுதியில் இருக்கிற யாராவது விசுவாசிகள் அவங்க வந்து வீடுகள் வசதியான வீடுகளாக இருக்குமானா அதிக அறைகள் இருக்குமானா அவங்க போய் அங்கே தங்கி இருந்து சில மாதங்கள் அப்படியே அந்த இடத்துல சுவிசேஷத்தை பரப்புவாங்க. So therefore whenever these apostles go for preaching to that places, they will find the Christians who have many roomed houses, so that they will stay there, lodge there and preach the word of God. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ள யாசோன் ஒருத்தரை பற்றி நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Even when we read Acts, we read about Jason. அவங்க வீட்டில் தங்கி இருந்தாங்க பவுல். And Paul also stayed in his house. அப்போ இந்த மாதிரி அங்கங்கே போகும்போது யாராவது ஒரு வீட்டில் தங்குவாங்க. So wherever they go, they stay in someone's house. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, Why do I say this? இந்த விசுவாசிகள் வந்து பாருங்க ரொம்ப வெகுளிகள். அவங்க வந்து தேவ ஊழியன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வரவேற்று இந்த ஊழியர்களை தங்க வீட்டில் தங்க வைப்பாங்க. These believers are very innocent. When they say they are the servant of God, they will immediately invite them to a house and they will make பல them lodge. மாதம் அவங்க வீட்டில் தங்கி இருந்து அவர்களுக்கு உபசரணை செய்வாங்க. They will stay there in their house for many months and they will do all kind, they take care of them. ஆனா இந்த உபசரிப்பை ஒரு கூட்டம் தவறா பயன்படுத்துது. அவங்க யாருன்னா கள்ள போதகர்கள். But one group called the false teachers, they misuse this hospitality. அப்போ இவர்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய வீடுகளில் வந்து தங்கிட்டு இவர்கள் அறியாமலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நேரம் கள்ள போதனைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நயமாய் வஞ்சித்து அவருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவாங்க. So these people stay in their house and unaware they will teach about all the false doctrine and falsehood to them and then they'll topple their faith. இதனால தான் அவர் வார்ன் பண்றாரு பாருங்க. 2 யோவான் 10ஆம் வசனத்தை வாசிங்க. That's why he warns here in 2 John verse 10. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். If there come any unto you and bring not this doctrine, receive him not into your house, neither bid him Godspeed. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். For he that biddeth him Godspeed is partaker of his evil deeds. இது வந்து அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் இது நடக்குது. So this does not happen only in those days, even today this is happening. இந்த கள்ள போதகர்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், அவங்க என்ன பண்றாங்க, தந்திரமாய் பெண் பிள்ளைகள் வீட்டிலே அவங்க பிரவேசித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வஞ்சித்து போடுவாங்க. So these false teachers will enticingly they will enter into the house of the women and they will try to deceive them. அவங்கள உட்கார்ந்து அவர்களுடைய மூளையை செலவு பண்ணி அவர்களுடைய ஆஸ்திகள், பணம், அவர்களுடைய ரட்சிப்பு, அவருடைய பரிசுத்தம், அவர்களுடைய எல்லா நற்பெயர் எல்லாத்தையும் கெடுத்து போடுறதுக்கு இன்றைக்கும் இந்த காரியம் நடக்குது. So they will somehow deceive them, they will they use all cunning ways and they try to confiscate, they destroy all their assets, wealth, their salvation, their holiness and their name. இது இந்தியாவிலேயே நடக்குது. This is happening in India also. வெளிநாடுகளில் அநேக வேதனையான கதைகள் கேள்விப்படுறவங்க ஏராளமே, சொல்லக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. And we also find in many foreign countries many people who say sorrowful stories. அநேகர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, தேவ ஊழியர்கள் சொல்லி பாவம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. So many people will accept them because they say they are from India and they are the servant of God. ஆனால் உள்ளே வந்தவங்க சில வேளையில் ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன், சில கதைகளை கேள்விப்பட்டதுனால ரொம்ப வேதனையாக இருக்கும்.
அவங்க உள்ள உட்கார்ந்து அந்த தங்கின வீடுகளையே அவங்க ஒண்ணும் இல்லாம சூறையாடினவங்க இருக்காங்க. So, but it is really hard because we have heard such stories because they enter the house and they totally confiscate the house where they stay in. நான் நினைக்கிறேன் இது வந்து இன்றைக்குள்ள பிரச்சனை இல்ல, அன்னைக்கே அது நடந்திருக்கு. So this is not a present day problem, but it happened in those days அப்ப even. அந்த 2ஆம் நிருபத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கள்ள போதகர்கள்ட்ட எச்சரிப்பாருங்க, இடம் கொடுத்துட்டீங்க உங்களை அழிச்சிருவாங்க. So you should be very careful about these false teachers because if you give room, then they will destroy you. அதனால நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவர்களை வாழ்த்தாதீங்கன்னு சொல்றாரு. Therefore he says, don't accept them and don't greet them. 3ஆம் நிருபத்தை வாசிக்கும் போது When you read the 3rd John, இதே கள்ள போதகர்களுடைய எச்சரிப்பை திரும்ப கொடுக்கிறாரு. again he repeats about this false teachers. நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு கள்ள போதகம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ரொம்ப பிரபலமா இருக்கிறது நம்ம பேசுறோம். ஆனா அன்றைக்கே பாருங்க அப்போஸ்தலருடைய காலத்திலேயே இது ஆரம்பிச்சிட்டு இருக்கு. So but today we speak about these false teachers, but those days even the time of apostles it has started. அதாவது இது எப்படின்னு சொன்னா, பிசாசானவன் வந்து தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக சில வேளையில சத்துருக்களை எழுப்பி விட்டு சபையை தாக்குன சம்பவங்களை படிக்கிறோம். We read about incidents where the devil will raise up people against the church of God and attack them. அவங்க வெளியில இருக்க ரோமர்கள், அரசாங்கம் அதெல்லாம் தாக்குது. So they are the Romans or others government power. ரட்சிக்கப்படாத மக்கள் மூலமா துன்பம். So it is a persecution through people who are unbelievers. அதாவது இந்த பிசாசு பிடித்தவர்களை வைத்து வியாபாரம் பண்ணி அவர்களுடைய வியாபாரம் கெட்டு போனதுனால நீ வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்களை சிறைச்சாலையில் போட்ட சம்பவங்களை நம்ம படிக்கிறோம். So we also read about incidents where the business of the necromancers are spoiled because of the driving away of evil spirit and therefore they are beaten up, imprisonment. ஆனா அதே வேளையில At the same time, அவன் வெளியிலேருந்து சத்துருவை கொண்டு வராட்டி கூட நிறைய வேளை எங்கேருந்து எழுப்பிடுவான்னா, விசுவாசியை போலவே, ஊழியனை போலவே, தீர்க்கதரிசியை போலவே, போதகனை போலவே ஆட்களை செட்டப் பண்ணி அவர்களை ஒரு மாயமான வஞ்சனைக்குள்ள கொண்டு போறதுக்கு இவர்களையே அவனுடைய ஊழியர்களாக பயன்படுத்தவும் பிசாசு தயங்க மாட்டான். so on one side when you have people from outside, on the other side you have people where he will rise up from the among the believers, bringing the false teachings as false prophets, false preachers who bring try to entice people through deceit. இதனால நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. வெளியில இருக்க சத்துருக்களால் சோதனை, tribulation because of the people from சொந்த outside, ஜனங்களாலும் சோதனை வரும். and also trouble because of the people of his own. அதை தான் இங்க 2ஆம் யோவான்ல படிக்கிறோம். That's what we read in the 2nd John. 3ஆம் யோவானுக்கு வருவீர்களானா, When you come to 3rd John, இந்த விதமான கள்ள உபதேசங்கள், போதகங்கள், போதகர்கள் நடுவுல நாம எப்படி வந்து உண்மை உள்ளவர்களாக இந்த வஞ்சனைக்கு நடுவுல, இந்த எதிர்ப்புக்கு நடுவுல நம்ம உறுதியா நிக்கணும் அப்படின்றத உற்சாகப்படுத்த இந்த நிருபம் எழுதப்படுகிறது. so this 3rd John is written to encourage to be faithful despite this opposition, despite this persecution, despite this false teaching. இதை வந்து இந்த 3ஆம் யோவானுடைய நோக்கத்தை, 3 நோக்கங்களை 3 மனிதர்களை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி வெளிப்படுத்துறாரு. So the purpose of this epistle is threefold, which is related to 3 men mentioned here. நீங்கள் 3 யோவான் நீங்கள் 5 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்தால், When you read 3rd John verses 5 to 8, நீங்கள் வாசிப்பீர்களானா 5 to 8 வாசித்தீங்கன்னா, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் பிரஜாதியினிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். we read, Beloved, thou doest faithfully whatsoever thou doest to the brethren and to strangers, which have borne witness of the charity before the church, whom it thou bring forward on their journey after a godly sort, thou shalt do well. அதாவது பாராட்டப்படுகிற ஒரு கூட்டத்தை அங்க சொல்லுகிறார். So here a group which is being applauded or appreciated. அதாவது எப்படி காயு என்பார் முதலாம் வசனத்துல, பிரியமான காயஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து அவன் உதவி செய்து உபசரித்ததை அவர் முதலாவது மெச்சிக்கொள்றாரு. So first here, as we read in verse 1, the elder unto the well beloved Gaius. So he says how this Gaius supported the teachers, good teachers, how he supported the servant of God and he continued his hospitality. ஆனால் இன்னொருவனை காட்டுறாரு. But again he shows other one. யோவான் போன்ற அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்ட காயு.
So this is Gaius who accepted apostles like John. ஆனால் 9-10 வசனத்துல வாசிக்கும் போது When verses 9 and 10, அங்க தியோத்திரேப்பு என்கிற ஒரு மனுஷனை அவர் குறிப்பிடுறாரு. here he mentions about Diotrephes. அவன் யாருன்னு சொன்னா யோவான் போன்ற அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. So he is a person who did not accept John. அவன் என்னவும் செய்கிறானா, அவன் எங்களுக்கு விரோதமாய் 10ஆம் வசனத்துல எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். Verse 10 says, "Wherefore if I come, I will remember his deeds which he doeth, prating against us with malicious words, and not content therewith, neither doth he himself receive the brethren, and forbiddeth them that would, and casteth them out of the church." அதாவது ரெண்டு கூட்டமும் இருக்கு. There are two kinds of groups. ஒரு கூட்டம் நல்ல போதகர்களை உணர்ந்து அவங்களை ஏற்றுக்கொள்றவங்க இருக்காங்க. The first group is the one who will know the good teachers and who will accept them. இன்னொரு கூட்டம் உண்மையான ஊழியர்களை விரோதித்து அவர்களை புறக்கணித்து அவர்களை வேண்டாம் என்று சொல்லி வெளியே தள்ளுறவங்களும் இருக்கிறாங்க. And there's another group who will oppose the good teachers, who will reject them and who will chase them out. இந்த ரெண்டையும் அப்போஸ்தலனாகிய யோவான் சுட்டி காண்பிச்சுட்டு ஒரு வசனம் அதை கன்க்ளூட் பண்றாரு. So here John highlights both these things and then he ends with a verse. 11ஆம் வசனம் பாருங்க. Verse 11. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. Beloved, follow not that which is evil, but that which is good. He that doeth good is of God, but he that doeth evil has not seen God. அதாவது அதற்கு ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறாரு. He also gives an example for that. காயு, நீ ஒரு பக்கம் நீ தியோத்திரேப்பு என்கிற ஒரு மனுஷனை நீ பார்க்கிற, தீமையான மனுஷன். So Gaius, on one side you are looking at Diotrephes, who is an evil man. ஆனால் அதே வேளையில 12ஆம் வசனத்துல But at the same time verse 12, தேமேத்ரியோன்னு ஒரு மனுஷன் இருக்கான், நீ அவனுடைய நற்குணங்களை நீ பின்பற்று. there's another man named Demetrius, so you follow his good works. அப்போ இதுல நிறைய வேளை நம்ம தீமையும் நன்மையும் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு சொல்ற ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடும். Sometimes when we have evil and good on both the sides, we are totally broken down. ஒரு பக்கம் பார்த்தா விசுவாசிகள்கிட்டையும் ஏற்றுக்கொள்றவங்க இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்காங்க. On one side we have believers who will accept and other who will reject. பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறவர்களும் இருக்கிறாங்க, பாராட்டுறவங்களும் இருக்காங்க. And we also have people who prat against the malicious words and who also appreciate those words. இத பாக்குறீங்களா இல்லையா? Have you seen them? ஊழியர்கள்லயும் ரெண்டு இருக்காங்க. Even among the preachers we have two kinds. நல்ல போதகர்கள் இருக்காங்க, கள்ள போதகர்கள் இருக்காங்க. We have good teachers and false teachers. சில வேளையில சில பேர் இந்த மாதிரி ரெண்டு கூட்டங்களை பார்க்கும்போது என்னங்க இங்க கூட இப்படிதானா? So when people see this they say, so even here we find this kind of, உலகத்துல தான் இப்படி நினைச்சேன், ஊழியத்திலையும் இப்படிதானா, சபையிலையும் இப்படிதானா, இங்கேயும் அதே தான் போல இருக்கு. So I thought only in world we have good and bad, but even in churches, even in ministry we have false and true teachers. எத்தனை பேர் அப்படி சோர்ந்து போயிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். How many of you are so disappointed because of this? நான் கூட சோர்ந்து போயிருக்கேன். Even I was disappointed totally. என்னங்க இது இவ்ளோ வசனம் கேக்குறாங்க, இவ்ளோ சத்தியம் கேக்குறாங்க, ஏன் இப்படி இருக்குறாங்க? See, they hear so much of word of God, so much truth, but why are they so? இப்போ இந்த மாதிரி சோர்ந்து போறவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, but unto the people who are so much disappointed, a beautiful word is here. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. Beloved, follow not that which is evil, but that which is good. தீமை இருக்கதான்ப்பா செய்யும். Evil will exist. மனிதனா இருக்கிற வரைக்கும் தீமையானவர்கள் இருக்கதான் செய்வாங்க. Until man remains as human, there is evil. ஆனா நீ தீமையை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. But it's not necessary for you to look at ஏன்னா evil. இந்த தீமை செய்யற கூட்டத்துக்கு நடுவுல நன்மை செய்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. Because amidst these evil doers you have people who do good. நம்முடைய தேவன் கூட பாருங்க நிறைய வேளையில இப்படிதான் உலகத்தை பார்க்கறாரு. Even our God also look at this world in this aspect. முழு பூமியும் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கும் போது நீதிமானாகிய ஒரு நோவாவை கர்த்தர் கண் வைத்து அவனை ரட்சித்தார். When the entire world was filled with wickedness, he found a righteous man named Noah and he saved him. அது மாதிரி முழு சோதோமும் அக்கிரமத்தில் நிறைந்திருக்கும் போது ஆண்டவர் லோத் என்கிற நீதிமானை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். Similarly, when the entire world is in iniquities, but God chose Lot.
அதே போல் நீங்கள் வந்து யோபுவை பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை தேசத்தார் நடுவில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற தீமையை விட்டு விலகிற ஒரு மனுஷன் ஆண்டவரால் பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்சது. And also when you look at Job, God was able to pinpoint one person who was very upright, who was very faithful, who was righteous and who achieved evil. அந்த எல்லாம் முறுமுறுக்கிற ஜனங்கள் நடுவில் தன்னுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் உண்மை உள்ள மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். And among the people who murmured, God found out one Moses who was very faithful. அந்த முழு கூட்டமும் வணங்கா கழுத்துள்ளவர்களா கர்த்தரை நோக்கி முறுமுறுத்த போது அங்க வந்து 2 பேரை ஆண்டவர் சிங்கிள் அவுட் பண்ணி யோசுவா காலேபனை உத்தம இருதயத்தோடு என்ன பின்பற்றினாங்க கர்த்தர் பின் பாயிண்ட் பண்ணார். When entire crowd was stiff-necked, but God found out 2 people named Joshua and Caleb and who followed him faithfully. நிறைய வேளை நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும்போது நம்முடைய கண்களை வந்து சில வேளையில் இப்படிப்பட்ட சில மைனாரிட்டிஸ்க்கு நேராக கூட கண்ணை திருப்பி அவர்களுக்கு நேராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நிறைய வேளையில் இந்த தீமையினால் வருகிற மன பாதிப்புகளை நம்ம வந்து தவிர்த்திடலாம். So whenever when we are more disappointed, when we just shift our focus towards such minorities, we may be healed out of our breakness of heart. இந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கெலாம் போகும்போது ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. Whenever I go for school ministry, I have an experience. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு 150 பிள்ளைங்க, சிலது 300 பிள்ளைங்க, சில ஸ்கூல்ஸில் 2000 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் உட்காந்து நான் பாடம் எடுத்திருக்கேன். So sometimes I used to teach the lesson to 100 students, 300 students, at times even 2000 students at one stretch. இந்த ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் 90% அல்லது ஒரு 80% வந்து நம்முடைய வார்த்தையை வந்து அப்படியே ஆர்வமாக கேட்டு ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கும். So when you go to such meetings, you can find around at least 90 to 80% to 90% students who will accept our words with great interest and enthusiasm. அப்படியே கண் கொட்டாம கண்ணை பிளந்து வாயை பிளந்து அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. So they will just receive the word as such. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும். But there is one more crowd. அதே இடத்துல விளையாடிட்டு இருக்கும். They will be playing in the same place. ராக்கெட் விடும். They will live rockets. நம்மளை கிண்டல் பண்ணும். They will mock at us. சிலர் தூங்க கூட செஞ்சிருவாங்க. Some students will even sleep. சபையில கூட சிலர் அப்படி ஆயிடும். Even it happens in churches as well. என்ன பண்ண? What to do? நான் ஒரு டெக்னிக் என்னன்னா இந்த தீமையை பார்க்கறதுக்கு பதிலா நன்மையை பார்ப்போம். So what is my technique is rather than looking at evil, let us look at good. அந்த நன்மையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய இன்ட்ரெஸ்டையும் நம்ம இழக்காம இருப்போம். So when you keep focusing on the good, you will not lose your interest and energy. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. இப்போ இந்த 1, 2, 3 யோவான் நிருபங்கள் இதை குறித்திருக்கிறது நம்ம அறிந்து கொண்டோம். So we have understood that 1st, 2nd and 3rd John is regarding this. கடைசியாக இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறது யூதாவின் நிருபம். So at last we are going to read the epistle of Jude. அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று எழுதியிருக்கிறது. It is written the general epistle of Jude. இவரை வந்து யாருன்னு பார்க்கும்போது 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று அவர் தானே சொல்றார். Verse 1 says, Jude, the servant of Jesus Christ and brother of James, to that sanctified by the God the Savior. இவர் யாருன்னு போய் உண்மையா நீங்க பார்த்தீங்கன்னா, but truly when you find out who is he, நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா, if you come to Matthew 13 verse 55, 13:55, Matthew 13:55, அதுல இதை யாருன்னு பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கும் சகோதரர் அல்லவா? Is not this the carpenter's son? Is not his mother called Mary, and his brethren James and Joseph and Simon and Judas? இது பாருங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இவர் யாருன்னு கேட்டா இயேசுவினுடைய சகோதரன் ஆக்சுவலா. So he is actually the brother of Jesus. ஆனால் அவர் இயேசுவினுடைய சகோதரன் அப்படின்னு தன்னை வந்து முதல் நிலைப்படுத்துவதற்கு பதிலா யாக்கோபுடைய சகோதரன்னு சொல்லிட்டு இயேசுவை அட்ரஸ் பண்ணும்போது அவர் எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு ஊழியன் இந்த மனுஷன். So here rather than addressing himself as the brother of Jesus Christ, he addressed himself as brother of James and then the servant of Jesus Christ, showing his humility here. அதாவது இயேசுவினுடைய கர்த்தத்துவத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையையும் முதல் நிலைப்படுத்தி தன்னுடைய உறவை வந்து ஒரு மாம்ச உறவாக அல்லாமல்
ஆவிக்குரிய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த யூதா. So here this Jude was a person who gave more importance on the spiritual aspect of Jesus, showing his greatness and deity of Jesus rather than his physical relation with Jesus. ஒரே அதிகாரம் கொண்ட 25 வசனங்கள் கொண்ட ஒரு சிறிய நிருபமாய் இது இருந்தாலும், Though this is a short epistle containing only 25 verses, கள்ள உபதேசங்களை எதிர்ப்பதை குறித்து ரொம்ப கடுமையாக அவர் வந்து கொண்டு வர்ற வாதங்கள் இந்த ஒரு சின்ன நிருபத்தில் வாசிக்கலாம். you can read a great many arguments encountering apostasy in this small epistle. நாம வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி ஆண்டவர் வந்து வார்ன் பண்ணார். மத்தேயு 24 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். So we can read in Matthew 24 where Jesus also warned about this false prophets and false preachers. நீங்கள் அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 29 30 வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போன பின்பு கள்ள போதகர்கள் தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு சொல்லி அவர் எச்சரித்தார். And also in Acts chapter 20 verses 29 to 30 you can also read where Paul also forewarned telling that false prophets will come after he leaves. 2 பேதுரு 2:1-3 வசனங்களை வாசிக்கும் போது பேதுரு அவருடைய அப்போஸ்தலன் அவரும் எச்சரிக்கிறாரு, கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. Even in 2 Peter chapter 2 verses 1 to 3 also Peter warned saying that there will be false teachers who will rise up. ஆனால் இந்த யூதாவுல வந்து இத ரொம்ப அழகா வரிசைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. But in Judah he has brought it in a sequential manner. முதலாவது அவர் என்ன செய்கிறார்னா இந்த கள்ள போதகர்களுடைய அடையாளங்களை காண்பிக்கிறாரு. So first he shows the identity of this false prophets. 8 முதல் 10 வசனங்கள் அதை வாசிக்கலாம். From verses 8 to 10 you can read about it. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க நான் விளக்க விரும்பல, நீங்க பட்டியலை போய் பாருங்க. So I don't want to explain, you can look at the list. ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார்னா இந்த கள்ள போதகர்களை விளக்குகிறார். அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக, அவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும். Next he describes the apostate teachers, how will they be, how will their revelations be. அதாவது நீங்கள் அதை 12 ல 16 வசனம் வரைக்கும் படிக்கலாம். That you can read from verse 12 to 16. அதாவது முதலாவது ஐடென்டிஃபை பண்றாரு, இந்த மாதிரி இருக்குறாங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாரு. First he identifies the apostate teachers. ரெண்டாவது அவங்களை டிஸ்கிரைப் பண்றாரு, அவங்களை விளக்குறாரு. Second he describes the apostate teachers. மூன்றாவது என்ன செய்கிறார்னா What does he does this third thing? 20ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது From verse 20 to verse 25 இந்த கள்ள போதனை செய்கிறவர்கள் நடுவுல வாழ்கிற விசுவாசிகள் இதை எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு பேசுறார். So here he speaks what believers must do or how believers should withstand in days of apostasy. அதை மாத்திரம் நான் வந்து பட்டியல் போட விரும்புறேன். That I want to list out. 4 காரியங்கள் அவர் சொல்லுகிறார். He says 4 important things. கள்ள போதகர்களை நம்ம எப்படி எதிர்த்து நிக்கணும். So how are we supposed to oppose this false teachers? இங்க நிறைய பேர் வந்து இத சரியா செய்யறது இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன். So I feel many people are not doing it right. இது வந்து தெருச்சண்டை மாதிரி மாத்திடுறாங்க. So they have made it a street marketplace. நீங்க ஆன்லைன்லலாம் போனீங்கன்னா, யூடியூப்லலாம் போனீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரை எடுத்து அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி, அதாவது அவங்க என்ன கள்ள போதனை கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஜனங்க விளங்குறதுக்கு அதிகமாக அந்த மனுஷனை வந்து பற்றி அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வர்றதுக்கு ஒரு பர்சனாலிட்டி மேலே தான் அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அவர்கள் கொண்டு வருகிற கருத்தை வந்து ஜனங்கள் நடுவில் அவங்க திணிக்கிறது இல்லை. So when you go to online you can find where people sit and discuss about this kinds of rather than trying to speak about the thoughts or the teachings they have spoken, they actually focus on the personality and they try to assassinate the characters. நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்த மாதிரி இருக்கும். So when you see all those videos you can find a 3 lakh views, 4 lakh view. அவங்கள போய் கேளுங்களேன், என்னங்க நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேளுங்களேன். So if you ask him what did you learn from this, அவங்க கடைசியில் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா? Now what they will say? அந்த குறிப்பிட்ட ஆளை பத்தி சொல்லி அவர் சரியில்லைங்க. They will mention about that person and say he is not good. அவர் சரியில்லை. He is not right. என்ன சரியில்லை? What is not right in him? அவர் சரியில்லை. He is not right. கடைசியில் அவங்களுக்கு என்ன உபதேசத்துல பிரச்சனை, அவங்க என்ன நடவடிக்கையில பிரச்சனைன்னு விளங்குறத பார்க்கலாம் அந்த ஆள் வந்து மோசமானவர்னு ஒரு படத்தை வந்து என்ன பண்ண சித்திர பண்ணிடுறாங்க. So at last it is being portrayed that that person is wrong or person is incorrect rather than proving that his teaching is incorrect. அப்போ அந்த டீச்சிங்கை ஃபோக்கஸ் பண்ணாம the problem-ஐ ஃபோக்கஸ் பண்ணாம they focus on the person. That's the problem. So the problem is that they don't focus on the problem but they focus on the person. அந்த personal attack, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும்போது உண்மையான கருத்து வந்து அதனுடைய தன்மையை வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க. So when they actually attack the character and also assassinate the character, they just lose the
theme or essence behind that thought. அந்த யூதா நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கள்ள உபதேசம் கள்ள போதகர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கிளியரா எழுதியிருக்கிறார். So when you read this epistle of Jude, you can find out how we are supposed to handle this apostasy. இந்த 20ஆம் வசனம் பாருங்க. Verse 20. முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. First thing is that building up yourself on your most holy faith. அதாவது உங்களுடைய விசுவாசத்தை, இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை நீங்க வந்து எதிர்கொள்றதுக்கு உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. So first you have to build up your holy faith. இந்த விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்துவது? How to build up our faith? இது வந்து தேவ வசனத்தினால் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறது. So we can build up by the word of God. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். So faith will come out by hearing. Come by hearing, yeah. And hearing will come by the word of God. Word of God. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். So you are supposed to read the word of God. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் வருகிற வரைக்கும் வாசிக்கிறதை விட்டுறாத. And to Timothy says, until I come, don't stop reading. தீமோத்தேயுக்கு எழுதுறார், நீ வந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. So he writes unto Timothy, maybe it is season or out of season, but you have to preach the word of God. 2 பேதுருல 1:19 வாசிக்கிறோம், நீ உபதேசிக்கிற உபதேசத்தை குறித்து கவனமா எச்சரிப்பா இருங்க. And 2 Peter chapter 1 and verse 19 we read, you should take heed about the preaching. முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். The first thing is building up yourself on your most holy faith. இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? இந்த கள்ள உபதேசத்தின் நடுவுல the second thing that you are supposed to do, 20ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி, the second part of verse 20, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. Praying in the Holy Spirit. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது நம்ம செய்யறோமான்னு யோசித்து பாருங்க. So just think whether are we doing this. நம்ம நிறைய கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள் சொல்லப்படுகிற பெரிய பெரிய பேச்சுக்களை, ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம கேட்குறோம். ஆனால் எத்தனை பேர் இப்படிப்பட்ட உபதேசங்கள் நம்மை தாக்காதபடி, நம்முடைய குடும்பங்களை தாக்காதபடி பரிசுத்த ஆவிக்குள்ள நாம ஜெபம் பண்றோம்னு யோசிக்க பார்ப்போம். So we listen and we see many things about this false teaching and videos about that, but we have to just ponder whether how many people really pray in the Holy Spirit that it may not affect us. நிறைய பேர் வந்து பிரச்சனையை பற்றி பேசி 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 வீடியோ போட்டு இதை பற்றி பேசி பரப்பி இதே தான் அவங்க ஒரு பிழைப்பாகவே வச்சுட்டாங்க. Today many people have made it a business just to keeping on speaking about this and try to publish videos about it. இன்றைக்கு இந்த நபரை பற்றி பேசுகிறேன், நாளைக்கு அந்த நபரை பற்றி பேசுகிறேன், அடுத்த வாரம் அந்த நபரை பற்றி பேசுகிறேன். எங்க பேசி 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 நம்ம என்ன பண்ண போகிறோம்? So today I'm going to speak about this person, tomorrow next person, the next week the other person. What are we going to do by speaking alone? சரி, பேசுகிறவங்க எத்தனை மணி நேரம் அவங்க ஆவிக்குள்ள ஜெபம் பண்றாங்கன்னு கேளுங்க பாப்போம். So just ask people who speak how many hours they pray in the Holy Spirit. உண்மையா சொல்றேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்காது. I tell you truly, if they start praying they will not have time to speak. புரியுதுங்களா நான் சொல்றது? Can you understand this? இதனால அநேகர் இடறி தான் போறாங்களே தவிர இது வந்து அநேகரை இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுறது கிடையாது. Really it actually offends many people. It is not actually saving many people from this harm. இந்த கள்ள போதகர்களை பற்றி பட்டியலை போட்டு அவர் சொல்றாரு, நீ ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுப்பா. So he writes the list of this apostasy and he says, pray in the Holy Spirit. வேத வசனத்தினால் உன் விசுவாசத்தை வளர்த்துக்கோ. You build up yourself on the by reading the word of God. இரண்டாவது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. Second, praying in the Holy Spirit. மூன்றாவது என்ன செய்யணும்? Third one, 21ஆம் வசனம் பாருங்க. verse 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். Keep yourself in the love of God. தேவனுடைய அன்பை விட்டு விலகிற கூடாது. You should not refrain from the love of God. கர்த்தருடைய அன்பிலே நம்மை நிலைத்திருக்க பண்ணணும். We should remain in the love of God. பாருங்க, நம்ம வந்து இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதாவது நம்ம வந்து ஒருத்தர் வந்து தப்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். So this is my personal opinion. If someone commits a mistake, நம்ம வந்து அவர்களை வந்து கண்டிக்கலாம், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டலாம். So we can pinpoint their faults, we can condemn them. ஆனால் அதை செய்கிற வேளையில தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளத்திலிருந்து இழந்துடக்கூடாது. But at the same time we should not lose the love of God from our heart. அதை வந்து ஒரு விரோத போக்காக, அதை ஒரு எரிச்சலாக, பொறாமையாக, அவங்கள அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு காழ்ப்புணர்ச்சி நமக்குள்ள வரக்கூடாது. So we should not have do that or exhibit that in a kind of enmity to show a vengeance or anger against them. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? Can you understand that? பேதுரு வந்து இயேசுவை 3 முறை மறுதலிச்சான். Peter denied Jesus 3 times. இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? ஒரே ஒரு பார்வை பார்த்தா, He just turned out and looked at him. அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வையில, அவருடைய அன்பின் பார்வையில அவன் மனம் உடைஞ்சு மனம் கசந்து அழுது மனம் திரும்பிட்டான். So he was broken down totally in that one sight of love, and he was totally broken down. He wept bitterly and he repented. நான் சொல்றேன், இந்த அன்பை நம்ம இழந்துடக்கூடாது. We should not lose this love. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஓநாய்கள் போல நம்ம மாறிட்டோம். Today in the Christian world, everyone have become like wolves who devour each other. ஒரு தப்பு பண்ணிட்டா போதும், If someone commits a mistake, அத்தனை பேரும் படையெடுத்து வந்து அப்படியே அதுல பாஞ்சிருவாங்க. everyone will come as an army and devour on them. சிலரை பார்த்தா ஒரு ரத்த வெறி மாதிரி இருக்கும். அது It பார்த்து is like a blood thirst. அது மாதிரி போட்டு அதை பேசி அதை விவரித்து அதையே டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சது தெரியாதது கூட கொஞ்சம் மசாலா போட்டு இவங்களே புதுசாக கொஞ்சம் கதை கட்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதுக்கு எந்த ப்ரூஃப் இருக்காது, எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. So they will actually discuss about it, describe many things, they will cook up, they will add more to that, and they will actually speak many things even without having any evidence and proof. கொஞ்சம் யோசிப்பேன், நான் அடிக்கடி யோசிப்பேன், சரி நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, இப்படிலாம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறோமே, என்னைக்கு ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோம். So I used to think we are speaking about each other so many things, one day we are going to go to heaven. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், We are all saved, ஒரு நாள் போக போகிறோம். so we are going to go to heaven. எப்படி ஒருத்தர் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்? How will we face each other? ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறோம். Because we are going to remain in the same place. இப்போ நம்ம இருக்கிறது போல மறைஞ்சிக்கிட்டு ஒரு ரூம்ல இருந்து பேச போறது இல்ல. It's not that we will be speaking from one room. எப்படி அவங்கள நேரடியா ஃபேஸ் பண்ணுவோம்? How we will face directly? நான் என்ன சொல்றேன், இதை வந்து நம்ம கிறிஸ்தவ உலகத்திலே இப்படி ஒருத்தரை காழ்ப்புணர்ச்சியோடு பேசிட்டு எப்படி அவங்கள நம்ம நேரடியா ஃபேஸ் பண்ண போறோம்? So even in Christian world, when you speak against a person with a great enmity in your heart, how are you going to face them later? எப்படி நம்ம மற்றவர்கள்ட்ட வந்து தேவனுடைய அன்பை பற்றி நம்ம விளக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். How will you be able to explain the love of God to other people then? நான் ரொம்ப அன்பா விரும்புறேன், இதை கேட்குற ஊழியர்களா இருந்தா கூட நம்ம வந்து தவறுகளை சுட்டி காட்டணும். நான் இல்லைன்னு சொல்லலை, கண்டிக்கணும், நம்ம வந்து எச்சரிப்பு கொடுக்கணும். Even unto pastors I want to say, it is good that we can pinpoint the faults and we should rebuke them. ஆனால் அதையும் எதனால செய்யணும்னா அன்போடு தான் செய்யணும். But that also we should do only with love. அதை வந்து அன்பை இழந்துடக்கூடாது. We should not lose the love even then. அன்புக்கு பதிலாக இருதயத்தில் விரோதமும் காழ்ப்புணர்ச்சியும் கசப்பும் அந்த வந்துடக்கூடாது, நமக்கு அது வரக்கூடாது. We should not have vengeance or a kind of enmity or hatred in our heart instead of love. அதாவது ஸ்ட்ரைக் த டீச்சிங், நாட் த பர்சன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவங்க செய்கிற தவறான உபதேசங்களை சுட்டி காட்டலாமே தவிர அந்த ஆளை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து நம்ம நசுக்கக்கூடாது. They are also people with a family. They have a child, they have a father, they have a mother, you see, they have a wife, they are in society. அவங்கள வந்து நம்ம வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது அந்த வீடியோவை பார்த்த ஒருவன் இந்த குறிப்பிட்ட நபர் வெளியே போகும்போது அவங்கள எப்படி நடத்துவாங்கன்னு யோசித்து பாருங்க. So when people see such kind of videos, when that person comes out, how other people will treat him in the society? இதுக்கு நம்ம ஒரு முதிர்ச்சி தேவை. We need a maturity for this. அதனால தான் இங்க எழுதுறாரு, தேவனுடைய அன்பில உங்களை காத்துக்கிடுங்க. That's why he writes here, keep yourself in the love of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கடைசியா நான்காவது, At last and fourth கள்ள one, உபதேசத்தின் நடுவுல நம்ம எப்படி இதை நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, how are we supposed to handle during apostasy? 21ஆம் வசனத்துல 2வது பகுதி, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். Verse 21, the second part, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். So wait, look for the mercy of our Lord Jesus இது ஒரு Christ. கடினமான பாதை தான். This is a very hard path. இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். This is a very hard situation even. ஆனால் அதுல தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. But we need the mercy of God. தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு தேவை. We need the grace and mercy of God. இப்போ நம்மளை வந்து பரிசுத்த விசுவாசத்துல தேவனுடைய வசனத்துல கட்டணும். So we have to build ourselves in the most holy faith. பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணணும். And we should pray in the Holy Spirit. தேவனுடைய அன்புல நம்மளை காத்துக்கிடணும். We should keep ourselves in the love of God. தேவனுடைய இரக்கங்களுக்காக காத்திருக்க வேண்டும். And we should look for the mercy of our Lord. This is the best way. This is the best way to handle apostasy or false teachers and false teaching. பொய்யான புரட்டான உபதேசங்களை உபதேசிக்கிறவர்களை நம்ம கையாளுறதுக்கு இதான் சிறந்த வழி. ஒரு வார்த்தையோடு முடிச்சிடுறேன். I want to end with one word.
அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மெய்யான உபதேசம் ஒன்று இருக்குமானா பொய்யான உபதேசம் வரும். So even it might be yesterday, today or tomorrow, if there is something called true teaching, there is also false teaching. அதை எதிர்க்க வேண்டியது, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது, விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. So it is a responsibility that is vested on each and every one of us to oppose it, to describe it, to explain it. விசேஷமாக சபை போதகருக்கும் சபைக்கும் அந்த கடமை இருக்கிறது. Especially a church pastor and the church believers have got responsibility. ஆனால் But அதன் நடுவில் amidst that, நம்ம தேவனுடைய வசனத்தின்படி when we do according to the word of God, அதை ஜெபத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. let God give us grace that we may execute it with prayer, with love and mercy of God. ஒருவேளை நாம் எதிர்க்கிற மனிதன் நாளைக்கு மாறி விடலாம். Maybe the person whom we oppose today may change tomorrow. ஆனால் அவர்கள் மாறி வந்து நிற்கும்போது நம்முடைய உள்ளத்தில் அவர்களை கசப்பினால் நிறைந்து அவர்களை நாம் வரவேற்க முடியாதபடி, அவர்களை நாம் ஐக்கியப்பட முடியாதபடி, பர்சனல் காழ்ப்புணர்ச்சிகள் உருவாகாதபடி நம்மை நாம் காத்துக்கொண்டு நம்முடைய எல்லைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். But when he again return back after transformation, we should keep ourselves that we may remain with the love and not with the personal vengeance, that we may have fellowship with him with love alone in the future. அன்பே பிரதானம். Love is great. ஆமென். Amen. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. Above all, love is great. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us all. ஜெபம் பண்ணலாம். Shall we pray? நாளையிலிருந்து 2 நாட்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்க போறோம். From tomorrow we're going to read Revelation for the next 2 days. எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க. Kindly pray for me as well. நீங்களும் ஜெபத்தோட பங்கெடுங்க. And you also take part with prayer. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us all. ஜெபம் பண்ணலாம். Let us pray. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஆண்டவரே, Lord, எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக நன்றி. Lord, thank you for the holy scriptures that you have written to us, Lord. இதை வாசிக்க, தியானிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு பரத்திலிருந்து தாரும். Lord, grant us, Lord, knowledge from heaven to read, to understand, to meditate and to know it, Lord. இதை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியம் பெற்று பக்தியிலே விருத்தியடைவார்களாக. Lord, let all the people who hear this and who read this, let them be blessed and they will grow in your knowledge, Lord. தொடர்ந்து ஆசீர்வதியும். Continue to bless us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். Lord, reveal your power, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். நான் சொன்னது போல இந்த பைபிள் ரீடிங்கை பண்ணிட்டு இருக்கிறவங்க 40 டேஸ் நான் தொடர்ந்து பண்ணுறேன் பாஸ்டர், ரெகுலராக பண்ணுறேன், நான் இந்த 40 நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர், எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்ற அட்ரஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய வயதோ அல்லது உங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் அனுப்புங்க. நான் கற்றுக்கு சித்தமானா 40 நாளில் இந்த பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடித்தவங்களுக்கு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்துருக்கிறேன். அதை செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதை உதவி செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. As I told you, those who are regularly taking part in this challenge, kindly send us a video and also your details, your name, age, your location and your address, so that we may also be able to provide you a certificate at the end of 40 days. And we also let us know the number of people who are taking part in this. நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. Send all these details to our church WhatsApp number. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். ஆமென். வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பாடுவோம். வானமகலும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம்
உந்தன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போதும் ஆலையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்த